மது வேகமா வந்து நம்ம காலேஜ்ல நடக்க போற கல்ச்சரல்ஸ்ல ஃபேஷன் ஷோவும் இருக்கு. கன்ஃபார்மா நம்ம போறோம்னு சொன்னா, அர்ஜுன் உடனே நான் வரலைன்னு சொன்னதும், ஜி சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கன்னு மது கிட்ட அன்னைக்கு அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேல, அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வான்னு சொல்றான். மதுவும் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம இதுல கண்டிப்பா கலந்துக்க போறோம்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன்னு லெக்சர் எடுக்க வர, அவனோட வாயை பத்தி தயவு செஞ்சு வேணாம் நிப்பாட்டு. இத கேட்டு கேட்டு காது வலிக்குது. ஏ லூசு அதுல என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்ன போட போறேன்றத நான் செலக்ட் பண்றேன். பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் மறுபடியும் லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னதும், ஐயோ ஜி தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க இல்லைன்னா நம்மளை கொன்றுவான்னு சொல்ல, சரி நீங்க 2 பேரும் கெஞ்சி கேட்கறதுனால நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டான். அப்ப விக்ருதி வந்து இதெல்லாம் பார்த்து அர்ஜுனை தனியா கூப்பிட்டு, மெடிக்கலுக்கு படிச்சு டிராப் அவுட் ஆனவங்களாம் திரும்ப ஜாயின் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள அதை முடிச்சாகணும்னு மெடிக்கல் போர்டுல இருந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணி பார்த்தா இதான் உன்னோட கடைசி வருஷம். அதனால தயவு செஞ்சு உன்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீ மதுவை பத்தி தான் சொல்றேன்னு தெரியுது. அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி எதுவும் இல்ல. அதோட இந்த வருஷம் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவேன், நீ ஒரி பண்ணிக்காதன்னு சொல்றான். இங்க அமலா இதுவரை கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்தவங்களோட லிஸ்ட்டை ராகவ் கிட்ட கொடுத்து இதுல காமனா இருக்க ஒரே விஷயம் இந்த அகரம் ஃபார்மாவோட பெயின் கில்லர் தான். ஆனா இதை யூஸ் பண்ண ஒரு சிலருக்கு மட்டும்தான் உயிர் போயிருக்குன்னு போர்டு அந்த ட்ரக்கை பேன் பண்ண ரிப்போர்ட்டையும் கொடுக்குறா. ஒரு பேன் பண்ண ட்ரக் எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துச்சு, இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குன்னு மானசா கிட்ட வந்து ரிப்போர்ட்டை கொடுத்து நம்ம அகரம் ஃபார்மாவை கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணணும்னு சொல்ல, அவளோ அதுக்கு பர்மிஷன் கொடுத்து எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றா. இங்க கதிரும் ரீனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிருத்திகாவை எவனோ ஒருத்தன் பார்க்க வந்திருக்க. அவனை பார்த்ததுமே அவ ரொம்ப பயப்படுறத ரீனாவும் நோட் பண்ணிட்டு வேகமா வந்து பேஷண்டோட அட்டெண்டர் மட்டும்தான் இருக்கணும், நீங்க யாருன்னு விசாரிக்க, அவளோட அப்பாவும் கீர்த்தனாவோட மாமான்னு சொல்றாரு. அப்ப அம்மாவும் நாங்க பாப்பாவை கூட்டிட்டு போலாமான்னு கேட்க, ஃபைனலா ஒரு தடவை செக் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க எல்லாரும் வெளியே இருங்கன்னு அவங்கள அனுப்பிவிட்டு விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்றா. அவன் வந்ததுமே கிருத்திகாவோட மாமாவை பார்த்து அவ ரொம்ப பயப்படுற விஷயத்த சொல்லி, எனக்கு சந்தேகமா இருக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்ல, அப்ப அந்த குழந்தைகிட்ட தான் பேசி பார்க்கணும்னு பாப்பா கிட்ட அவளோட மாமாவை பத்தி கேட்டதுமே, என்னை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கத்துனதும் அவளை சமாதானப்படுத்திட்டு வெளியே வந்து, இனி அந்த குழந்தையா பேசினாதான் உண்டு, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா. இல்லப்பா இனிமேல் இதை நானே பாத்துக்கிறேன்னு கதிரோட கையை பிடிச்சு வா போலாம்னு கூட்டிட்டு போறா. அப்படி எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் பேசுறதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆக்சன் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிட்டு நேரா வந்து அவளோட மாமாவுக்கு 2 அறைய போட்டு, கிருத்திகாவை என்னடா பண்ணேன்னு கேட்டா, நான் என்ன பண்ணேன் இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற, நடிக்காதரா அவ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா, கிருத்திகா சொன்ன எல்லாமே என்கிட்ட வீடியோ ப்ரூஃபா இருக்குன்னு கதிர்கிட்ட அந்த வீடியோவை ப்ளே பண்ணுன்னு சொன்னதும் அவனும் அதுக்கேத்த மாதிரி இப்ப காமிக்கிறேன்னு போனை எடுக்க, அவளைதான் இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுததும், என் குழந்தை என்னடா பண்ணேன்னு அவனை அடி உரிச்செடுத்து போலீஸை கூப்பிடுங்க டாக்டர், இவனை மாதிரி ஆளெல்லாம் வெளியவே நடமாடக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படியோ ரீனா அவனோட வாயாலேயே குற்றத்தை ஒத்துக்க வச்சுட்டா. இதனால அவளோட அம்மாவும் நாங்க அன்னைக்கு அப்படி பேசியும் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்ல, அதெல்லாம் விடுங்க இப்ப அவ நம்ம சேஃபா இருக்கான்னு ஃபீல் பண்ண வைக்கணும். இந்த வயசுல ஒரு பொண்ணு பார்க்க கூடாத கஷ்டத்தை எல்லாம் அவ பார்த்திருக்கா, அது அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். நீங்க 2 பேரும் மனசு வச்சா அவ கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவா. நீங்க வீடு மாதிரி வேற ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அந்த பாப்பா அங்க வர, அவங்க அம்மா ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க அப்பா சோகமா இருக்கதை பார்த்து தனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இப்படி இருக்காருன்னு நினைச்சு, எனக்கு ஒன்றும் இல்லப்பா நீங்க சோகமா இருக்காதீங்க எனக்கு உடம்பு சரியாயிருச்சுன்னு சொல்ல, அவளை கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு. அப்புறம் ரீனா கிட்ட வந்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்ல, ரீனா ஒரு குழந்தைய காப்பாத்தினதுனால ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. கதிரும் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைக்காக ரீனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ண இந்த விஷயத்த நினைச்சு உன்னை என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரியலன்னு சொல்ல, அவளும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தேங்க்ஸ் சொல்றா. கதிரும் அப்படியே நம்ம இன்னைக்கு டின்னர் போலாமான்னு கேட்க, அவளும் சரி நான் கணேஷ் அங்கிள் கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க விஜய் வீட்டுக்கு வரவும் இந்த புக்கில் ஒரு போட்டோ இருந்துச்சு உன்னோட தானே எடுத்து கொடுக்க, அவன் ஸ்கூல் டேஸ்ல ரதி கூட எடுத்த போட்டோ தான் அது. விஜயும் பழசெல்லாம் நினைச்சு சோகமா உட்கார, ரதி அனுபவிக்கிற வழி உனக்கு சரின்னு படுதான்னு கேட்கிறாரு. பதிலுக்கு வாழ்க்கை முழுக்க நான் பட்ட கஷ்டம் மட்டும் சரியான்னு கேட்குறான். இல்ல உங்க 2 பேரோட வழியுமே வேற வேற, அது எப்படி வேற வேறையா இருக்கும், அவங்க என் குழந்தை செத்துடுச்சுன்னு சொன்னாங்க, ஆனா ரதியால ரீனா திரும்பி வந்தும் கூட அவளை ஏத்துக்க முடியல, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க, அவங்களோட போய் சேர்ந்து வாழ சொல்றீங்களா, அது மட்டும் நடக்காதுன்னு சொல்லும்போது ரீனா கூப்பிடுற சத்தம் கேட்டதும் நீங்க போங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு விஜய் ரதியை பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.